ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து நீங்கள் பார்த்து இந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நான் இந்த ஸ்டிச்சிங் வீடியோவாகவே உங்களுக்கு நான் இதை போடலை. நான் வந்து உங்கள்கிட்ட பேச நினைக்கிறது வந்து வெறும் மோட்டிவேஷ்னல் வீடியோ தான். இந்த மோட்டிவேஷ்னலும் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இப்போ நார்மலாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எண்டு வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப இருக்கணும். சரிங்களா? தைக்கிறோம், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்குறோம், நமக்குன்னு இது தெரிஞ்சால் போதும், எதுக்கு அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப போர் அடிக்கும். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டா தான் எப்போவுமே அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டு சரிங்களா, எவ்வளோ நாள் தைச்சாலும், எத்தனை வருஷம் நீங்கள் தைச்சாலுமே குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ரீசன் என்னென்னா, டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தச்சு கொடுக்குற ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குறப்போ நம்ம வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன தப்பு பண்ணாலுமே அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து சொதப்பிட்டீங்க, லைட்டாக ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே அவங்க அடுத்ததுலேருந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. இவங்கக்கிட்ட நல்லா இல்லை, தைச்சாலும் அவங்க முதல்ல நம்மக்கிட்ட சொல்கிறப்பவே யார்கிட்ட தைச்சாலுமே எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் அவங்க சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா வந்து டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ வந்து ஒருத்தங்களை அதாவது ப்ளவுஸோ சுடிதாரோ வந்து அவங்க போட்டு பார்த்து அவங்க திருப்தி அடையிற வரைக்கும் வந்து அவங்க வந்து டெய்லர்ஸை தான் மாற்றுவாங்களே தவிர கரெக்ஷன்ஸை மாற்ற மாட்டாங்க. சரிங்களா? இது வந்து கஸ்டமர்கிட்ட இருக்கிற ஒரு மிஸ்டேக்கு. இதே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுத்தோ இல்லை மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸோ சுடிதாரோ அந்த மாதிரி ப்ராப்பராக அவங்கக்கிட்ட கேட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. இது வந்து கரெக்டு தானா, இது வந்து கரெக்டாக இருக்குங்களா, இல்லை இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? ஏன்னா நான் இந்த இதை தான் வச்சு பேசிக்காகவே வச்சு நான் ஸ்டிச் பண்ணுவேன், ஃபைனலாக வந்து இதில் தான் நான் வந்து கரெக்ட் பண்ணுவேன், அதனால் இதில் எதுவும் தப்பு இருக்கா என்னன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கணும். சரிங்களா? கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கிக்கணும். இல்லைம்மா இதிலே இதை கொஞ்சம் மாற்றணும், கூட்டணும், குறைக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து பிகினர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அவங்க முன்னாடியே இல்லை, அவங்க போனதுக்கப்புறம் உட்காந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி கண்டிப்பாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து அது மறக்கும். சரிங்களா? இன்னொன்று, ப்ளவுஸ் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து தச்சு கொடுக்கணுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. அவங்கள வந்து விட்டுறக்கூடாது, நமக்குன்னு ஃபஸ்ட்டு வர்ற கஸ்டமரு, இவங்கள நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக ஒரு சின்ன இடம் கூட பார்த்து கவனமாக வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. சரிங்களா? கொடுத்துட்டு மணியுமே அதே மாதிரி தான், எடுத்ததுமே ஹையாக வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். கரெக்டாக தான் இருக்கும், நம்ம வந்து நல்லா தப்போம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து சொல்லிக்கணும். ஓகேவா? அது மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வெளியாளுங்களுக்கு ஸ்டிச் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்து அவங்கக்கிட்ட கேளுங்க. ஏதாவது வந்து கரெக்ஷன் பண்ணணுமா, இந்த ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா, எந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணணும், எந்த இடத்துல கூட்டணும், எந்த இடத்துல நான் வந்து மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு வாய் திறந்து நீங்கள் கேளுங்க. ரெகுலராக வந்து ஒரே மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் கட்டிங்கை நீங்கள் மாற்றி பாருங்கள். ஓகேவா? மாற்றி பார்த்து அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஓகேம்மா நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் வெளியில் நீங்கள் வாங்க ஆரம்பிங்க. சரிங்களா? அதே மாதிரி வெளியில் வாங்குறீங்க அப்படின்னா வயசானவங்கள்லாம் வந்து ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க. ஸோ வந்து அவங்கக்கிட்ட படக்குன்னு எதுவும் பேசாமல், ஓகே நான் அடுத்த ப்ளவுஸில் உங்களுக்கு சரி பண்ணி தந்துடுவேன், இல்லை கொடுங்க இந்த ப்ளவுஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சரி பண்ணி தாரேன், அந்த மாதிரிலாம் வந்து பேசி பழகுங்க. சரிங்களா? அப்படி தான் இருக்கும். அப்படியே வந்து கொஞ்சம் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் விட்டுறாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் பேசினாலும்
அவங்க வந்து கஸ்டமர் வந்து நம்மக்கிட்டேருந்து போகாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து ப்ளவுஸ் தான் குடுக்குறாங்க அப்படின்னா, ப்ளவுஸ் கூட "அம்மா இத லைட்டா ஒரு தையல் போட்டு குடும்மா" அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து அதுக்கும் சேர்த்து மணி வந்து வாங்காதீங்க. சரி ஓகே தான் ஒரு தையல் தானே அப்படின்னு. யாருக்கும் நான் அப்படி பண்ண மாட்டேன். உங்களுக்கு தான் நான் பண்றேன் அப்படின்னு கூட நீங்க பேசலாம். சரிங்களா? பேச்சு திறமையும் வேணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் ரொம்ப வேணும். சரிங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறது. நான் ஆரம்பத்துலேருந்து இதையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். முதல்ல ஸ்டிச் பண்ணுறது திருப்தி ஆனா தான் அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட இருக்கவும் செய்வாங்க. நம்மள விட்டு போகாம எக்ஸ்ட்ரா வந்து கஸ்டமர்ஸையும் நமக்கு பண்ணி குடுப்பாங்க. சரிங்களா? அவங்ககிட்ட கேளுங்க. எம்மிங் பண்ணணுமா? இல்ல இதில ஏதாவது பண்ணணுமா? அப்படின்னு கேட்குறது ஒண்ணும் தப்பில்லையே! கேட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் பண்ணுங்க. அதே மாதிரி நெறையா வந்து நெறையா டைம் வந்து நீங்க வந்து போர் அடிக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து பிகினர்ஸ் டைம்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நாளடைவில வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா கட்டிங் தானே, ஸ்டிச்சிங் தானே, தப்போம், வெட்டுவோம் அப்படின்னு. டெய்லர்ஸ் பொறுத்தவரைக்கும் கடையில நம்ம போய் ஒரு அடுத்தவங்க கிட்ட வேலை பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது வேற. வீட்ல நம்மளா பிஸ்னஸ் மாரி அத எடுத்து பண்றப்போ, அதில இருக்கிற அசால்ட் வந்து வேற. சரிங்களா? அசால்ட்டுத்தனம்ன்றது வந்து எப்படின்னா, வந்து எப்படி சொல்லலாம்? பார்த்துக்கலாம். என்ன ஆகப்போது? அப்படின்னு கொஞ்சம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு டைம் வந்து நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமா குடுக்குறோன்றதுலயும் இருக்கு. நான் அதுக்குன்னு ஒரு வீடியோவாவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவ பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்மக்கிட்ட கஸ்டமர் இருக்கணும்னா டைம் தான். 2வது மணி. அப்புறம் நம்ம பேசுறது. இந்த மாரிலாம் வந்து நெறையா இருக்கு. ஓகேவா? நான் அதான் சொல்றேன்ல, திரும்ப நம்மளுக்கே அதே மாதிரி ஒரே மெத்தட்லயே வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. நெறையா வந்து பிகினர்ஸ் டைம்ல வந்து நம்ம பழகுறதுக்கெல்லாம் நெறைய டைம் இருக்கும் நமக்கு. அப்போ நமக்குன்னு நம்ம வந்து ஒரு மெத்தட் வந்து கொண்டு வரோம் அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட்டு எல்லாமே நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இல்லையா? அடுத்தவங்க பண்ற மாதிரியே நம்ம பண்ணக்கூடாது எப்பவுமே. ஒரு கட்டிங்கா இருக்கட்டும், ஒரு ஸ்டிச்சிங்கா இருக்கட்டும், நான் இத தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, அதுதான் உங்க கை திரும்ப திரும்ப அதே மெத்தட்ல போகுமே தவிர்த்து, அடுத்தவங்க பண்றதே பண்ணா, நம்ம திரும்ப அத பார்த்து பண்ற மாரி, கேட்டு பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ, அத வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து நீங்க எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப்ல மெத்தட்ல வந்து நீங்க தைக்கலாம். ஆனா, ஃபினிஷிங்ல வந்து ஒரு நாள்ல வந்து உங்களுக்கு இத ஃபர்ஸ்ட்டு தச்சா டைம் சேவ் ஆகுது. இத பண்ணா இந்த நேரம் குறையுது. நம்ம இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு இன்னும் டைம் வந்து ஈஸியா இருக்கு. அப்படிலாம் வந்து நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஒரு டைம்ல வந்து நீங்களே உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அ இதே மாதிரி தான் நெறையா இப்ப பாருங்களேன், நம்ம வந்து அ எங்க அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, "கைத்தொழில் வந்து என்னைக்காவது கண்டிப்பா கை குடுக்கும்" அப்படின்னு. அதே மாதிரி தான் என் லைஃப்லயும் நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. நான் வந்து ஸ்டாஃப் நர்சிங் முடிச்சுட்டு வீட்ல வந்து சும்மா இருக்கேன். நெறையா பர்சனல் ரீசன்ஸ்க்காண்டி நான் வீட்ல தான் இருக்கேன். ஸோ, அந்த நேரத்தில என் மைண்ட டைவர்ட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணது தான் வந்து இந்த டெய்லரிங் வந்து. நான் வந்து எனக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து எனக்குன்னு வந்து என்னுடைய வேலையை மோஸ்ட்லி வந்து நானே பார்த்துக்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எதுவா இருந்தாலும் ஒரு அந்த மாதிரி நிறையா வந்து எல்லாமே பார்த்ததும் பண்ணுறது எல்லாமே நான் நிறையா பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் 7th படிக்கிறப்போ வீட்டில் உட்காந்து ஃப்ராக் வந்து கையிலேயே வந்து நான் ஸ்டிச் பண்ணி எங்கள் அம்மாட்ட காட்டினேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் இதில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து என்னை சேர்த்து விட்டாங்க. நான் வந்து சென்னையில தான் வந்து டெய்லரிங் வந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து 8த்து ஃபுல்லாகவே நான் போனேன். 9த்லேருந்து நான் போகல. அதோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் வந்து எனக்கு எங்கள் அம்மாவுக்கு நானே வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணிப்பேன். வெளியிலலாம் நான் கொடுத்தது கிடையாது. அப்புறம் வந்து 12த்து 10த்து அதெல்லாம் அப்படியே போச்சு. காலேஜ்லேயும்
நான் வந்து பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் வார்டு, டியூட்டி அப்படி இப்படின்னு ஃபுல்லாக இருக்குமா. ஸோ வந்து அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் வீட்டில் மேரேஜ் அந்த டைமில் காலேஜ் படிக்கிறப்பவே முடிஞ்சிச்சு. ஸோ வந்து அப்படியே போகுது லைஃபு. ஸோ அந்த டைமில் நான் என் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காண்டி பண்ண ஒரு விஷயம் தான் இது. இப்போ எங்கள் அத்தை, அக்கா, அம்மா, அண்ணிங்க அந்த மாரிலாம் வந்து கொஞ்சம் நானே வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அத வந்து ஏன் நம்ம ஒரு பிஸ்னஸா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்ப நான் வந்து தனியா தான் கோயில்பட்டியில வீடு எடுத்து இருக்கோம். ஸோ இங்க ரென்ட்டு தான் வீடும். நாங்க இப்படி பண்றப்போ எனக்கு வீட்ல வந்து நான் தனியா இருக்கேன்றனால எனக்கு ரொம்ப நேரம் போகாது. அ நேரம் போகாம இருக்கிறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த யூடியூப் சேனலுமே. அதுக்காண்டி அத அப்படியே நான் எடுத்துக்கிட்டது தான். நான் பழகுறப்போ என்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், வச்சிருக்கேன். அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி, ஸோ இதே மாரி நம்மள மாரியும் நெறைய பேர் இருக்க தானே செய்வாங்க. எடுத்ததும் யாருமே வந்து புலி ஆயிற முடியாது இல்லையா? எடுத்ததுமே எல்லாருமே வந்து அரைகுறையா தான் இருப்போம் இல்லையா? ஆனா, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அதையுமே மாத்தி, இதில நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு வந்து எதையுமே வேஸ்ட் ஆக்குறது வந்து அவ்வளவா புடிக்காது. ஸோ, அத ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி நெறைய பாப்பேன். நெறைய வீடியோஸ் பாப்பேன். நெறைய என் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே கிராஃப்ட் ஐட்டம், பெயிண்டிங்க்கு அந்த மாரி கார்ட்போர்டில பாட்டில் கிராஃப்ட்டு, பெயிண்டிங் அந்த மாரி நெறையா இருக்கும். வீட்டுக்கு ரீயூஸ் பண்றது, இந்த கிளாத்ல என்னென்னலாம் பண்ணலாம், அந்த மாரி நெறையா நான் பார்ப்பேன். அது மாரி எனக்கு புடிச்சிருச்சு அப்டின்னா, அத வந்து நான் நோட்ஸாவும் எடுத்து வச்சுப்பேன். அந்த மாரி ஆரி ஒர்க்கும் நான் வந்து யூடியூப்ல பார்த்து பழகுனது தான். நானா போய் கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிலாம் பழகுனதில்ல. யூடியூப்ல தான் பார்த்து நான் கத்துக்கிட்டேன். நம்ம வந்து வேஸ்ட்டா பார்க்குறதையும், அத வந்து நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா மாத்திக்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. சும்மா பார்த்தேன், போர் அடிக்கி பார்த்தேன். நமக்கு தெரியாதுன்னு ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கணும். அது வந்து வெறியா மாறக்கூடாது. ஆர்வம் அதிகமா ஆகணும். என் முன்னாடி வந்து என்ன வந்து யாராவது "ஒண்ணுமே உனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டா, அவங்க முன்னாடி கண்டிப்பா நான் அத தெரிஞ்சுக்கிட்டு போய் நிப்பேன். அதுதான் வந்து இதுதான். அதுக்கு உண்டான சப்போர்ட் வந்து என் ஹஸ்பண்டும் ஓகே, எங்க அம்மாவும் ஓகே. எனக்கு ரொம்ப அதுலலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. "பண்ணு பார்த்துக்கலாம். தைரியமா இறங்கு." அப்படின்லாம் எனக்கு நெறைய மோட்டிவேஷன் வந்து குடுக்குறது எங்க அம்மாவும், என் ஹஸ்பண்டும் மட்டும்தான். நெறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. "பார்த்துக்கலாம் வா, சரி பண்ணிரும்." அவங்க அப்படிதான். "நீ வந்து கரெக்ட்டா இரு. நெக்ஸ்ட் டைம் மாத்திக்கோ." ஆனா அவங்க அதையும் சொல்லுவாங்க. "நெக்ஸ்ட் டைம் மாத்திக்கோ. சரியா? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுல என்ன இருக்கு?" அப்படிம்பா. இந்த மாரி நெறையா உங்க லைஃப்லயும் நடக்கும். ஸோ மத்தவங்க பேசுறதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. உங்களுக்கு என்னுடைய டெய்லரிங் ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஃபுல்லா வேணும் அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதையுமே நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்க. நான் அதையுமே பண்ணுவேன். அ டவுட்டு எதுனாலும் நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது வேணும், ஸ்டிச்சிங்ல ஏதாவது டவுட்டு அப்படின்னா, அதையும் சொல்லுங்க. உங்களோட டெய்லரிங் ஸ்டோரி அப்படின்னுன்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். படிக்கிறப்ப எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா வந்து அ என்னதான் இருக்கட்டும், லேடீஸ பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்க ஸ்டோரி கேட்குறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க தானே செய்யும். அந்த மாரி தான். அ என்னுடைய டெய்லரிங் ஸ்டோரி ரொம்ப போரிங்காலாம் இருக்காது. நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்கும். நல்லா ரவுண்ட் அடிப்போம். அதெல்லாம் அந்த டைம்ல. அது நானும் எங்க அம்மாவும் தான் நல்லா ரவுண்ட் அடிக்கிறதெல்லாம். அந்த மாரிலாம் நெறைய நடந்துருச்சு. ஸோ வந்து டவுட்டு இப்போ வரைக்கும் இன்னும் 11 வருஷம் ஆகுது. இந்த 11 வருஷத்துலயுமே சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனா வந்து அவங்க சொல்ற விதம், அவங்க சொல்ற மேட்ரு மட்டும் நல்லா நான் கவனிச்சுப்பேன். என்னன்னா, இப்போ நமக்கு வந்து ரிப்பீட்டடா ஒரே ஒரு மிஸ்டேக்கு தான் எல்லா கஸ்டமரும் சொல்றாங்கன்னா, நம்ம கட்டிங்ல வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும். அத மட்டும் தான் நான் நல்லா ஞாபகம் வச்சுப்பேன். அவங்க சொல்றத வந்து பெருசா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம இழப்போம் இல்லையா? அந்த கான்ஃபிடன்ஸ் போயிருச்சு அப்படின்னா, நம்மளால அடுத்த ஸ்டெப் வந்து வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ வந்து நீங்க வந்து எப்பவுமே வந்து அவங்க சொல்ற பாயிண்ட்டாவே அத நீங்க எடுத்துக்கோங்க. அவங்க அது கொற சொல்றாங்க அப்படின்லாம் நீங்க அத பார்க்க வேண்டாம். அவங்க சொல்ற அந்த பாயிண்ட்ட எந்த இடத்துல நம்மள சொல்றாங்க, எல்லாரும் எத சொல்றாங்க அப்படின்றதையும் பாருங்க.
அவங்க ஒரு ஆளுக்காண்டி கட்டிங்கை மாற்ற வேண்டாம். இதே இது ஒரு 4, 5 பேரா வந்து உங்ககிட்ட இதே மிஸ்டேக் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து மாற்றிக்கோங்க. இன்னொன்று, டைமிங்கை பாருங்கள். வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு லேட்டாக கொடுக்கறது, அவங்க ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்குலாம் வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து மணியுமே வந்து உங்கள் சரௌண்டிங்கில் என்ன மணி கேட்குறாங்களோ அதை விட ஒரு ரூ. 10 கம்மியாக கேளுங்க. எடுத்ததும் வந்து ஹையாக வந்து மணி கேட்காதீங்க. 4வது, நம்ம தைக்கிறதுல கவனம் வச்சு தைங்க. ஏன்னா வந்து டைமிங்கோ மணியோ நம்மளை திரும்ப நம்மக்கிட்ட வர வைக்காது. சரிங்களா? நம்ம தச்சு கொடுக்கறது தான் அவங்கள வந்து திரும்ப நம்மக்கிட்ட வர வைக்கும். ஸோ வந்து எல்லாமே பாருங்கள். இன்னும் நான் வந்து என் சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நிறைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு நான் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவையுமே பாருங்கள். அந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்டில் கேளுங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி தேரி கிளாஸ் மாதிரி எடுங்க, இல்லை அந்த மாதிரி 30 நாள் டெய்லரிங் கிளாஸ் மாதிரி எனக்கு எடுங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னாலும் நான் ரெடியாக தான் இருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாமே பண்ணலாம். எனக்கு உங்கள் தேவை என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ நீங்கள் சொன்னால் நான் அதை வந்து தெரிஞ்சுப்பேன் இல்லையா? நீங்கள் வந்து அதை கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொன்று, இப்போ நான் இந்த வீடியோலையுமே ஒரு நார்மல் ப்ளவுஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் காட்டியிருக்கேன். அதை தச்சுட்டே தான் நான் உங்ககிட்ட இதை வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து நான் இதில் எப்படிலாம் வந்து தச்சுருக்கேன்றதையும் பாருங்கள். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறப்போ ஸ்டிச்சிங்க்குன்னு உக்காந்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எந்திக்காமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? த்ரெட் எடுக்க போகிறேன், பாபின் எடுக்க போகிறேன், டேப்பை மறந்துட்டேன், சிசரை மறந்துட்டேன், பட்டிக்கு வந்து இன்னொரு கிளாத்து துணியை வெட்டாமல் விட்டுட்டேன், தண்ணி தாகமாக இருக்குது, போர் அடிக்கி, ஃபோனை மறந்துட்டேன், இந்த மாதிரிலாம் நிறைய ரீசன்ஸ் வரும். ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு ஸ்டிச்சிங்கில் வந்து எப்போவுமே உட்காருங்க. அது வந்து உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆயிரும். ஒரு ப்ளவுஸை முடிக்காமல் எந்திக்கக்கூடாது அப்படின்றதையும் நினச்சிக்கோங்க. போரிங் டைமில் வந்து கொக்கி வைக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே வந்து பண்ணுங்கள். இதில் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து கொஞ்சம் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். போரிங்காக இருந்தால் கொஞ்சம் சாரி, மன்னிச்சிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இல்லாட்டி இன்னொருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.